என்ன காலையிலே எல்லார் முகத்திலும் பயங்கர சந்தோஷம் தெரியுது. ஆமா கௌதம், இன்னைக்கு மதர்ஸ் டேல அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு வெண்ணிலா முடிவு பண்ணிருக்கா. ஓ வெரி குட் வெண்ணிலா, நீ நினைச்ச மாதிரியே சூப்பரா செலிப்ரேட் பண்ணிடலாம். சரி, செலிப்ரேஷன்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க 2 பேரும் அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நாங்களே அவங்களுக்கு கிடைச்ச பெரிய gift தானே, எங்களை விட பெரிய gift வேணுமா? இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? அண்ணன் சொன்னது கரெக்ட் தானே. நியாயமா அம்மா தான் எங்களுக்கு gift தரணும். அதுக்கு என்னப்பா, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயோ அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. அது எப்படிங்க? இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மாங்களுக்கு ஒரு gift கொடுக்க வேண்டாமா? அதனால நீங்க 2 பேரும் உங்க அம்மாங்களுக்கு gift கொடுத்துதான் ஆகணும். சரிங்க நீ. அப்புறம் நீங்க கொடுக்கறது வெறும் gift மட்டும் இல்ல, அம்மா மேல இருக்கிற பாசம். 2 பேர்ல யாருக்கு அதிகமா பாசம் இருக்குன்னு பாக்குறோம். இதுல என்ன சந்தேகம்? எனக்கு தான். அண்ணா, அது போட்டி முடிஞ்சதும் பார்க்கலாம் யாருக்கு அதிக பாசம்னு. என்னடா இப்பவே போட்டியா? அதையும் பாத்துடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வாங்கி தர போற gift அடுத்தவங்க காசா இருக்க கூடாது, கடனும் வாங்க கூடாது, உங்க சொந்த காசா இருக்கணும். அதுலதான் உங்க உண்மையான பாசத்தை காட்டணும். என்ன 2 பேருக்கும் ஓகே தானே? டபுள் ஓகே அண்ணி. என்னங்க உங்களுக்கு ஓகேவா? ஓகே. என்னமோ தெரியல, நீ சவால் விடும் போதெல்லாம் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது, சிரிப்பு தான் வருது. நீ சின்ன பொண்ணு வான்மதி, உனக்கு இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் முழுசா தெரியாது. அதனாலதான் சின்ன புள்ளத்தனமா சவால் விட்டுட்டு இருக்க. என்ன சொன்ன? கௌதம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய உடைச்சு குழப்பத்தை உண்டாக்க போறியா? என் பையன் என் மேல வச்சிருக்கிறது வெறும் நம்பிக்கை இல்ல, அதை யாராலையும் அசைக்க முடியாத அன்பு. அத உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. இன்னைக்கு பாப்ப அண்ணாமலை குடும்பம்னா யாருன்னு. ஓகே அத்தை, அதையும் பார்க்கலாம். ஆனா நீங்க எதுவும் சேச்சே, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி இங்கேயே உட்கார்ந்திருக்கேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ நினைக்கிற மாதிரி என் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை இதனால வந்துட்டா கூட இனிமே இந்த சேர்ல நான் உட்காரவே மாட்டேன். இது உனக்கு தான். ஓகே அத்தை, இந்த சேரு இன்னைக்குதான் கடைசியா உங்களுக்கு சொந்தமா இருக்கும். ஈவினிங் பார்க்கலாம். வராது. வெண்ணிலா, சூப்பர் போட்டி வச்சக்கா. என் புருஷன் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண தலைக்கால் புரியாம காத்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவரை நான் இவ்ளோ சந்தோஷமா எப்பவும் பார்த்ததே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தேங்க்ஸ்கா. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அவசர புத்தியால தேவையில்லாம இப்படி ஒரு போட்டி வச்சு தப்பு பண்ணிட்டேன். ஏன்க்கா இப்படி சொல்ற? பின்ன என்னடி, வருண் அம்மாக்கு சந்தோஷமா கிஃப்ட் வாங்குறாரு. ஆனா கௌதம் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல உட்கார்ந்திருக்காரு. அவரை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடி. என்னக்கா, மாமா வந்தா போட்டிக்கு ரெடின்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? அவரு வேற வழி இல்லாம அப்படி சொல்லிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா அவர்கிட்ட காசு இல்ல. ஆமா வெண்ணிலா, உன் புருஷன் அத்தை கூட சேர்ந்து பிசினஸ் பண்றாரு.
அவர் கையில காசு இருக்கு. அவர் நினைச்சத வாங்கலாம், கிஃப்ட் பண்ணலாம். ஆனா கௌதம் வீட்ல தானே இருக்காரு. அவர் செலவுக்கு கூட அண்ணாமலை அத்தை கொடுக்கற பணத்தை நம்பிதான் இருக்காரு. இதெல்லாம் எப்படி கிஃப்ட் வாங்குறது? நான் வர கிஃப்ட் சொந்த காசுல தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இல்லனா நானே ஏதாவது அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பாவம் என்ன பண்ண போறாரோ? அத்தனை பேர் முன்னாடி அவர் அவமானப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. எனக்கு இதான் பெஸ்ட்னு தோணுது. அப்ப இதே எடுத்துடலாம். கௌதம், வருண் சித்திக்கு சூப்பரா கிஃப்ட் ரெடி பண்ணிட்டான். நீ என்ன செய்ய போற? அது யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன நீ இன்னுமா யோசிக்கிற? நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள மதர்ஸ் டேவே முடிஞ்சிரும் போல. வருண், அந்த நெக்லஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 லட்சம் இருக்குமா? என்னது 5 லட்சமா? இது 8 to 10 லட்சம் வரும் அண்ணி. என்னங்க, எதுக்கு போட்டி அது இதுன்னு? பேசாம நீங்களும் கௌதம் மாமாவும் சேர்ந்தே கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமே. அது எப்படி முடியும்? போட்டி போட்டி தான். ஏதோ எனக்கு தான் பாஸ் அதிகன்னு திமிரா சொன்னார்ல. என்கிட்ட மோதி ஜெயிக்கட்டும், அப்ப பார்க்கலாம். ஓகேடா, அதையும் பாத்திரலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. ஆனா நான் ஜெயிச்சேன், அப்புறம் இருக்குடா உனக்கு. ஜெயிச்சாதானே பாத்துக்கலாம். பாத்திரலாம். ஏங்க, பாத்தீங்களா உங்க தம்பிய? உங்களை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு 10 லட்சம் போட்டு நெக்லஸ் வாங்கியிருக்காரு. உங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரியும். இவ்ளோ காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கினா அண்ணன் என்ன பண்ணுவார்னு கொஞ்சமாவது உங்களை பத்தி யோசிச்சாரா? அவருக்கு அவர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நீங்க தான் எப்ப பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கணும், தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா அவரு எப்ப பார்த்தாலும் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறாரு. இங்க அண்ணன் தம்பி பாசம்லாம் சும்மா தாங்க. பணம் தான். பணம் இருந்தாதான் நம்மள மதிப்பாங்க. இல்லனா நம்மள மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. இவ்ளோதான் உலகம். இத இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க.